சேலம் பகுதியில் மூதாட்டிகளை கொடூரமாக கொன்று நகை பறிப்பதை வழக்கமாக கொண்ட கொள்ளையனை இன்று அதிகாலை காவல்துறையினர் சுட்டு பிடித்தனர். சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி அருகே சரஸ்வதி என்ற மூதாட்டி வயலில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் அவரை தாக்கி கொலை செய்து நகையை பறித்துச் சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது மூதாட்டியை கொன்று நகை பறித்தது ஓமலூர் கட்டிக்காரனூரைச் சேர்ந்த 26 வயது நரேஷ்குமார் என அடையாளம் காணப்பட்டார். அவரை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வந்தனர். அப்போது சங்ககிரி அருகே மலையடிவாரத்தில் ராயலூர் செல்லும் பாதையில் நரேஷ்குமார் பதுங்கியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து மகுடஞ்சாவடி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் இன்று அதிகாலை ராயலூர் பகுதிக்கு சென்று நரேஷ்குமாரை சுற்றி வளைத்தனர். தம்மை பிடிக்க முயன்ற போலீசாரை நரேஷ்குமார் கத்தியால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் உதவி ஆய்வாளர் விஜயராகவன் மற்றும் காவலர் செல்வகுமார் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். இதனால் உஷாரடைந்த ஆய்வாளர் செந்தில்குமார் தப்பி ஓட முயன்ற நரேஷ்குமாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். இதில் வலது காலில் குண்டு பாய்ந்து நரேஷ்குமார் சுருண்டு விழுந்தார். அவரை போலீசார் பிடித்தனர். காலில் குண்டு காயமடைந்த நரேஷ்குமாரும் அவர் தாக்கியதில் காயமடைந்த போலீசாரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுட்டு பிடிக்கப்பட்ட நரேஷ்குமார் வீடுகளில் தனியாக இருக்கும் வயதான பெண்கள் மற்றும் ஆடு மாடு மேய்க்கும் மூதாட்டிகளை தாக்கி நகை பறிப்பதை தொழிலாக கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது. தீவட்டிப்பட்டி மூதாட்டி சரஸ்வதியை போன்றே கடந்த 2020ஆம் ஆண்டு மல்லூர் பகுதியில் வயதான பெண்ணை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்தது உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா தெரிவித்துள்ளார். நரேஷ் என்ற நபரை தேடிக்கொண்டிருந்தோம். மகுடஞ்சாவடி காவல் ஆய்வாளர் அவருடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடந்த ஒரு கொள்ளை வழக்கு தொடர்பாக இந்த நபரை அவருடைய தனிப்படையின் மூலமாக தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நேற்று இரவு அவர் இந்த பகுதியில் அவருடைய மூமெண்ட் இருக்கிற போலையும் அவருடைய லொக்கேஷன் கிடைச்சது போல ஒரு தகவல் வந்தது. அந்த தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை சுமார் 5 மணி அளவில் அவரும் அவருடைய தனிப்படையினரும் இந்த சங்ககிரி மலைக்குட்பட்ட பகுதியில் பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். அப்பொழுது அவன் ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு பாலடைந்த ஒரு கட்டிடத்தில் பதுங்கியிருந்தான். அவனை பிடிக்க முற்பட்ட போது அவன் காவல் அதிகாரி ஒருவரையும் ஒரு காவலரையும் தாக்கிவிட்டு ஆய்வாளரை தாக்க முயன்ற போது அவர்களை காப்பாற்றவும் அதிகாரியை தற்காத்துக் கொள்ளவும் இன்ஸ்பெக்டர் மகுடஞ்சாவடி செந்தில்குமார் அவர்கள் 2 முறை சுட்டுள்ளார். அதில் ஒரு குண்டு அவருடைய காலில் பட்டுள்ளது. உடனடியாக அவரும் காயம்பட்ட காவலர் மற்றும் காவல் அதிகாரி மூவரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அந்த அடிபட்ட குற்றவாளிக்கு மேல் சிகிச்சைக்காக தற்பொழுது சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். முன்னதாக துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற இடத்தை சேலம் மாவட்ட பொறுப்பு காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணை நடத்தினார். சுட்டு பிடிக்கப்பட்ட நரேஷ்குமார் கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா சமயத்தில் அரங்கேறிய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்போது கொரோனா தொற்று ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவர் அங்கிருந்து தப்பி ஓடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டத்தில் வீடுகளில் தனியாக இருக்கும் வயதான பெண்கள் மற்றும் ஆடு மாடு மேய்க்கும் மூதாட்டிகளை கொடூரமாக கொலை செய்து நகை பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையன் சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.